தாத்தா, நான் வேறொரு முடிவு எடுத்திருக்கேன். அஜயோட பேரண்ட்ஸ் உயிருக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு காரணமானவங்கள அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதா வாக்கு கொடுத்திருந்தேன். அவங்க சாவுக்கு காரணமான சோமேஸ்வரன் இப்போ செத்துட்டாரு. ஆனா அவர் குழந்தையா இருந்த இவங்க 2 பேரையும் அஜய் கிட்டேயே ஒப்படைக்கலான் இருக்கேன். இவங்களை என்ன பண்ணலான்னு அவன் முடிவெடுத்துக்கிட்டோம் என்று சொன்னான். அதை கேட்டு சுந்தர் கிருஷ்ணா சிரித்துக்கொண்டு, இது உண்மையிலே ஒரு நல்ல முடிவு. அஜயோட அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அவங்களோட சாவுக்கு காரணமானவங்கள கொல்ற உரிமை முழுக்க முழுக்க அஜய்க்கு மட்டும்தான் இருக்கு என்று சொன்னார். இதை கேட்ட கரணும் கோவிந்தும் ஏதும் பேச முடியாத சூழ்நிலையில் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றார்கள். சொத்தையும் இழந்து கிருஷ்ணா குடும்பத்தின் தலைவர் பதவியையும் இழந்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய உயிருக்கும் இப்போது உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். விக்ரம் பேசாமல் அமைதியாகவே இருந்தான். தாத்தா சொன்னதை பற்றி அவன் மிகவும் தீவிரமாக யோசித்தான். அப்பொழுதுதான் அவன் வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்டில் தலையிட்டு இருப்பதும் அவன் ஞாபகத்திற்கு வந்தது. சுரபிக்கும் அவளுடைய ஜுவல்ஸ் பிசினஸில் உதவி செய்ய அவளை உலக அளவிற்கு பாப்புலர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு கடமையும் அவனுக்கு இருந்தது. இதையெல்லாம் யோசித்து பார்த்தவன் தாத்தாவிடம், தாத்தா, இப்போ நான் இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறது எனக்கு சரியா வராதுன்னு தோணுது என்று அவன் அவரது ஆசையை நிராகரித்தான். அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கோவிந்தும் கரணும் அதிர்ச்சி ஆனார்கள். என்ன சொல்றான் இவன்? அப்பாவோட வார்த்தையவே டைரக்டாவே அவர்கிட்டயே ரிஜெக்ட் பண்றான். இவங்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லை என்று அவர்கள் இருவரும் அதிர்ச்சியானார்கள். அவன் பதவியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னதை கேட்ட சுந்தர் தாத்தாவின் முகம் கசப்பாக மாறியது. அவர் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளானதை போல் உணர்ந்தார். கொஞ்ச நாட்களாகவே தொடர்ந்து வீட்டில் அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்கள் அவருக்கு மனதை கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பதால் அவர் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தார். யாராலுமே அந்த மன உளைச்சலை சரி செய்ய முடியாது என்ற அளவிற்கு அவர் மனது பாரமாக இருந்தது. அதனால் அவர் மீண்டும் மலைக்கு செல்ல ஆசைப்பட்டார். அதே சமயம் தன்னுடைய ஃபேமிலிக்கு ஒரு சிறப்பான தலைவனை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வும் அவருக்குள் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கும் ஒருவர் கூட அதற்கு சரியானவர்கள் இல்லை. விக்ரம் தன்னுடைய ஆசையை நிராகரித்து விட்டான் என்று நினைத்து அவர் மேலும் வருந்தினார். நம்ம வீட்டில் யாருமே இந்த தலைவர் பொறுப்புக்கு சரியான ஒரு ஆள் மாதிரியே தெரியல. அதனால தான் விக்ரமை இந்த பொறுப்பில் நியமிச்சா நிச்சயம் கிருஷ்ணா ஃபேமிலியை அவன் நல்ல வழியில் எடுத்துகிட்டு போவான். காலத்துக்கும் குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் விக்ரம் என்னடானா வேண்டான்னு சொல்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோமேஸ்வரன் பண்ண தப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அப்போவே நான் இந்த முடிவை எடுத்துக்கிட்டேன். அதனால தான் அஜய் கிட்ட சொல்லி விக்ரமை மீட் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு. நேரில் பார்த்து சொன்ன விக்ரம் என்னோட ஆசையை மறுத்து பேச மாட்டான்னு நினச்சேன். அவன் வேணாம்னு சொல்கிறான். அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ தெரியலையே. அதே சமயம் நான் விக்ரமை கம்பல் பண்ண முடியாது. ஆனால் அதே சமயம் விக்ரம் சொன்ன பதிலையும் என்னால் ஏற்றுக்க முடியலையே. எதுக்காக வேணாம்னு சொல்கிறான்? இவனை தவிர நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்ல திறமையான தலைவன் நிச்சயமாக கிடைக்க மாட்டான். அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எப்படி இந்த விஷயத்தை சரி பண்ணுறது? எனக்கு வயசாயிட்டே வேற போகுது. அதுக்குள்ளே சீக்கிரத்தில் ஒரு நல்ல தலைவனை நான் தேடி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? மறுபடியும் விக்ரம் கிட்ட பேசி என்னால் சரி பண்ண முடியாதா என்று பலவாறாக கேள்விகளை கேட்டு தனக்குத்தானே குழப்பிக் கொண்டிருந்தவரின் மனதில் பலவித குழப்ப ரேகைகள் ஓடியது. அதை விக்ரமும் கவனித்தான். தான் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சொன்னதால் தான் அவர் முகம் இப்படி வாடிப்போனது என்று நினைத்தான். நாம நமக்கு இருக்கிற பிரச்சனையை மட்டும் யோசிச்சு தாத்தாவோட ஆசையை வேணாம்னு சொல்லிட்டோம். ஆனால் அவரோட மனசு எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே இல்லையே. ஏற்கனவே தாத்தா பல விஷயத்தினால மனசு உடைஞ்சு போயிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் ஆறுதலாக என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு. அதை பற்றி யோசித்து பார்க்காம நான் இப்படி படார்னு வேணான்னு சொல்லவும் அவர் முகத்தை பாரு எப்படி வாடி போச்சுன்னு. என்னடா விக்ரம், நீ கொஞ்சம் கூட யோசித்து பேச மாட்டியா என்று தன்னைத்தானே நொந்து கொண்டவன் அதன் பின் அவரிடம் சிரித்த முகத்துடன் அவர் ஷோல்டரில் கைகளை போட்டுக்கொண்டு அவர் கைகளை ஆறுதலாக பற்றியவன், என்ன தாத்தா, எதுக்கு இப்படி மூஞ்சியெல்லாம் சுருங்கி போச்சு? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரியா? நிச்சயமாக நான் உங்களோட ஆசையை ஏற்றுக்கிறேன். கிருஷ்ணா ஃபேமிலி பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். ஆனாலும் எனக்கும் கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது தாத்தா. அதனால் ஒட்டுமொத்தமாக என்னால் கிருஷ்ணா ஃபேமிலியை எடுத்து வழி நடத்த முடியாது. எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.
நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கிருஷ்ணா ஃபேமிலியை நான் நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போவேன். எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க ஒத்துழைச்சா மட்டும்தான் என்னால் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ குடும்பம் மேலே போகிறதும் கீழே வர்றதும் இந்த கிருஷ்ணா ஃபேமிலியில் இருக்கிறவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது தாத்தா. அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று அவன் சொன்னான். அதை கேட்ட பின்புதான் சுந்தர் கிருஷ்ணா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் மிகவும் நிம்மதியாக உணர்ந்தார். ரொம்ப சந்தோஷம் விக்ரம். உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்ட பின்னாடி தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. எங்க நீ வேணாம்னு சொல்லவும் நிஜமா தான் சொல்றியோன்னு நான் பயந்துட்டேன். ஆனா நீ குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொன்ன பின்னாடி எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையாவே உனக்கு ரொம்ப நல்ல மனசு என்று சொன்னார் சுந்தர் தாத்தா. உண்மையில் விக்ரம் கிருஷ்ணா குடும்பத்தின் பொறுப்பை ஏற்க விரும்பவில்லை. அவனுக்கு ஏற்கனவே நிறைய வேலைகள் இருப்பதால் இதையும் தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டால் தனது நேரம்தான் அதிக அளவு வீணாகும் என்பது அவனுக்கு புரிந்தது. ஆனால் சுந்தர் கிருஷ்ணா தாத்தாவின் வாடிப்போன முகத்தை பார்த்த பின் அவனால் அவரது விருப்பத்திற்கு தடை சொல்ல முடியவில்லை. சிறு வயதில் இருந்தே தனக்கு மிகவும் நெருக்கமானவரின் கவலையான மனது அவனை ஏதோ செய்தது. அதனால் என்ன வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவில்தான் அவன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக அவரிடம் ஒத்துக்கொண்டான். இதை பார்த்த கோவிந்தும் கரணும் கூட ஒரு கணம் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களது மனது தன் தந்தையின் முகத்தில் தெரிந்த சிரிப்பை பார்த்து தங்களை அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு விட்டது. பெரியவர் தங்கள் குடும்பத்தின் அடித்தளத்தை தங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லாத ஒருவனுக்கு கொடுத்தார். ஆனாலும் அவர் இத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் அவன் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருப்பார், தன் தந்தையின் மனதிற்குள் அவன் எந்த அளவிற்கு உயர்ந்தவனாக இருப்பான் என்பதை எல்லாம் பற்றி அவர்கள் ஒரு கணம் யோசித்து பார்த்தனர். நல்லது விக்ரம், நீ இப்ப குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். இப்பவே நீ ஒத்துக்கிட்ட சூட்டோட சூட்டா அதை நான் இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் தெரியப்படுத்த நினைக்கிறேன். உடனே இப்ப ஹால்ல ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணணும் என்று சொன்னார் சுந்தர். அதை கேட்டு விக்ரம் மென்மையாக சிரித்தான். எதுக்காக 2 பேரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, போய் அங்க ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணுங்க. இனிமே சும்மா தேவையில்லாம அடுத்தவங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இதுக்கு மேல நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உங்களோட முடிவு நிச்சயம் விக்ரம் கையில தான். அதுக்கு நான் எந்த ஒரு பொறுப்பும் ஏத்துக்கவே மாட்டேன் என்று சுந்தர் கிருஷ்ணா தன் மகன்களை பார்த்து முகத்தை இறுக்கமாக வைத்தவாறு பேசினார். இதோப்பா, இப்ப நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்றனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து சுந்தர் வில்லாவின் மெயின் ஹாலில் கிருஷ்ணா குடும்பத்தினர் 2ஆம் தலைமுறையை சேர்ந்த அனைவரும் 2 வரிசையில் அமர்ந்திருந்தனர். மொத்தம் சுமார் 30 பேர் அந்த இடத்தில் இருந்தனர். கிருஷ்ணா குடும்பத்தின் 3ஆம் தலைமுறையினர் கூட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் தோட்டத்தில் இருந்தனர். இவர்கள் அனைவருக்கும் நடுவில் நிற்கும் அஜய் சற்று பதட்டமாக உணர்ந்தான். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவே இல்லை. விக்ரம் சுந்தர் கிருஷ்ணாவின் இல்லத்திற்கு வந்திருப்பது அவனுக்கு தெரியும். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது, இப்பொழுது அங்கு என்ன நிலைமை இருக்கிறது என்பது அவனுக்கு புரியவே இல்லை. தாமதமாக வந்ததால் அவன் இந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்தான். இத்தனை நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையிலேயே ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டு இருந்த பெரியவர் திடீரென குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி மீட்டிங் ஏற்பாடு செய்ய சொன்னது. கோவிந்தும் கரணும் சொன்னதை கேட்டு அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். என்ன விஷயம்? எதுக்காக பெரியவர் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறாரு? ஒருவேளை விக்ரம் ஏதாவது கேம் பிளான் பண்றானா என்று ஒருவன் கேட்டான். இல்லைண்ணா, எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் இத்தனை நாளாக உடம்பு சரியில்லாமல் உள்ளே இருந்து அவர் திடீர்னு வெளியே வந்திருக்கிறாரு என்று இன்னொருவர் சொன்னார். இப்படி கிருஷ்ணா குடும்பத்தில் இருந்த மூத்த தலைமுறையினர் அனைவரும் தோட்டத்தில் நின்றவாறு பேசிக்கொண்டிருக்க ஹாலுக்குள் இருந்த 2ஆம் தலைமுறையினர் கிருஷ்ணா குடும்பத்தின் மிக முக்கியமான உறுப்பினர்களும் மிகவும் பதட்டமாக இருந்தனர். முன்னதாக பெரிய வாரிசு என்று சொல்லி உள்ளே வந்த விக்ரமை வரவேற்க சோமேஸ்வரர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். பின்னர் சோமேஸ்வரனும் விக்ரமும் அங்கிருந்து பெரியவரை சந்திப்பதற்காக சென்றனர். ஆனால் இப்பொழுது வரை சோமேஸ்வரர் இங்கு வரவே இல்லை. உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்பது யாருக்குமே புரியவில்லை. ஆனால் மூத்தவர் சோமேஸ்வரர் வராதது இன்னும் அனைத்து மூத்த உறுப்பினர்களுக்கும் மிகவும் சங்கடமாக இருந்தது. அவர்கள் மனதில் ஏதோ ஒன்று தவறாக நடந்திருப்பதை போன்று தோன்றியது. பெரியவரே ரொம்ப நாளா வெளியே வரல, திடீர்னு இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்னா எதுக்காக?
என்று அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நடுத்தர வயது பெண் கேட்க, ஆமாப்பா, திடீர்னு அவர் எல்லாரையும் கூட்டிருக்காருன்னா அது ரொம்ப ஷாக்கான விஷயம்தான். அது மட்டும் இல்லாம சோமேஸ்வரனையும் இன்னும் காணோம். அவன் ஏன் இன்னும் இங்க வராம இருக்கான் என்று இன்னொருவர் கேட்டார். ஆமா, எனக்கும் இது கொஞ்சம் வினோதமா தான் இருக்குது. இந்த விக்ரமும் சோமேஸ்வரனும் அப்பாவை பார்க்கறதுக்காக போனாங்க. ஆனா இங்க யாருமே வரல என்று அனைவருமே சோமேஸ்வரனை ஆவலுடன் தேட ஆரம்பித்தனர். அவர்களுக்கு இடையே பல விவாதங்கள் நடந்து வந்தது. ஒவ்வொரு நபரின் முகத்திலும் விசித்திரமான வெளிப்பாடுகள் தோன்றியது. அட, எதுக்காக தேவையில்லாத மனசை போட்டு நீங்களே குழப்பிக்கிறீங்க? ஒருவேளை சோமேஸ்வரர் பெரியவர் கூட வந்து மீட்டிங்ல கலந்துக்கலாம் இல்லையா? ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம் சங்கடமா இருக்குதுன்னா, பெரியவருக்கும் இப்ப வந்துட்டு போனானே இந்த விக்ரம், 2 பேருக்குமே ரொம்ப பெரிய நட்பு இருக்குதான். கைலாஷ் என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இப்ப நடக்க போற இந்த கூட்டம் விக்ரமுக்கு சாதகமா நடந்தா என்ன பண்றது என்று ஒருவர் கேள்வி கேட்க, அந்த கேள்வியை கேட்டு அனைவருமே சிறிது யோசிக்க ஆரம்பித்தனர். அவனது அந்த கேள்வி அனைவரையுமே சற்று திடுக்கிடத்தான் செய்தது. அட ஆமாப்பா, நீ சொல்றதும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நீ சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது என்று கேட்டால் ஒரு நடுத்தர வயது பெண். நிச்சயமா இவங்களோட கணிப்பு சரியா தான் இருக்கும். அந்த விக்ரம் தான் ஏதோ கேம் பிளான் பண்ணி பெரியவர் மூலமா அவரை இங்கே வெளியே அழைச்சிட்டு வந்து தன்னுடைய காரியத்தை சாதிக்க நினைக்கிறான். ஒருவேளை எனக்கு இந்த டைம் விக்ரம பழி வாங்கிறதுக்கு மட்டும் ஏதாவது சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா நான் அவனை விடவே மாட்டேன். விக்ரம பத்தி தப்பு தப்பா ஏதாவது சொல்லி பெரியவர்கிட்ட அவன் மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை நான் போக வைக்க போறேன். அதுக்கப்புறம் விஷயத்தை எனக்கு சாதகமாக்கிக்கிட்டு எனக்கு அவன் மேல இருக்கிற ஒட்டுமொத்த வெறியையும் தீர்த்துக்க போறேன். இது நிச்சயமா நான் நடக்க வைப்பேன் என்று கைலாஷ் தனக்குத்தானே மனதிற்குள் நினைத்து கொண்டார். அப்பொழுது அவர்கள் அருகில் வந்த கரணையும் கோவிந்தையும் பார்த்த கைலாஷ், அண்ணா, என்ன நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? உங்க கூட தானே சோமேஸ்வரன் அண்ணன் வந்தாரு. இப்போ நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அவர் எங்க என்று கேட்டார் கைலாஷ். ஆனால் அவர்களோ அவன் பேசுவது எதையுமே கண்டுகொள்ளாது முன்னிருக்கையில் அமர்ந்தனர். எனவே அவர்களது முகம் கசப்பாக இருந்தது. வாழ்வா சாவா என்ற போராட்டத்திற்கு நடுவில் மனதளவில் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே கைலாஷின் பேச்சை அவர்கள் துளியும் காதில் வாங்கிக் கொள்வதாகவே இல்லை. ஏற்கனவே தேவையில்லாத விஷயங்களை செய்து தங்கள் கையில் இருந்த அதிகாரம் பறிபோய்விட்டது. இதற்கு மேலும் இவனுடன் கூட்டு சேர்ந்து ஏதாவது சரி செய்ய நினைத்தால் நிச்சயம் தாங்கள் இந்த குடும்பத்து உறுப்பினர்களாகவே இல்லாததற்கு தகுதியானவர்கள் ஆகிவிடுவோம் என்று நினைத்து அவர்கள் வாய் திறந்து பேசுவதற்கே பயந்தனர். அண்ணா, என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? உங்ககிட்ட தானே கேட்குறேன். ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? உங்க முகமே சரியில்லாத மாதிரி இருக்குது என்று அதிக அளவு ஆர்வத்துடன் கேட்டான் கைலாஷ். அவன் பேச்சு சத்தம் கேட்ட அனைவரும் உடனே கரண் மற்றும் கோவிந்தின் பக்கம் திரும்பி அவர்கள் முகத்தை கவனித்தனர். அவன் சொன்னது போல் அவர்களது முகம் ஏதோ ஒரு கவலையில் ஆழ்ந்திருந்தது. ஏன்னா என்னாச்சு? ஒருவேளை நீங்க அந்த விக்ரம கூப்பிட்டுட்டு போனதுனால பெரியவர் ஏதாவது கோவப்பட்டுட்டாரா? அதனால உங்களை எதுவும் திட்டாரா? அதான் நீங்க இப்படி இருக்கீங்களா என்று கவலையுடன் கேட்டான் கைலாஷ். கைலாஷ் இப்படி எத்தனை முறை முயற்சி செய்தாலும் கரணும் கோவிந்தும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசுவதாக இல்லை. இந்த கைலாஷ் ஒரு முட்டாள்னு நினைக்கிறேன். அமைதியா உட்காராம ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன வாங்கி கட்டிக்க போறான்னு தெரியல. நினைச்சாலே பாவமா இருக்குது என்று கோவிந்தும் கரணும் தங்களுக்குள் முணுமுணுத்தனர். அண்ணா, என்னாச்சு? உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கனா என்று அவர்கள் இருவரையும் கைலாஷ் விடாது தொந்தரவு செய்து கொண்டே இருக்க, கைலாஷ் கிருஷ்ணா என்று ஒரு கோப குரல் கணீர் என ஒலித்தது. சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்த்தான் கைலாஷ். அவனது முதுகு வியர்வையால் நனைந்து சட்டை அனைத்தும் ஈரமாக ஆரம்பித்தது. சுந்தர் கிருஷ்ணா கைத்தடியுடன் மெதுவாக 2 பேரின் உதவியுடன் அந்த ஹாலுக்குள் வந்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.